உள்ளம் ஏங்குது உசிர் வாடுது
இந்த சாந்தி சாந்தி நீ என்றென்றும் நலமோடு வாழ்க வாழ்க வாழ்க. அதிகமா எழுந்தவருடைய தங்கான வேலைக்கு செல்வது சொல்கிறீர்களே, அப்படி நீ செய்யக்கூடிய வேலை அது என்னன்னா வேலை? செய்யக்கூடிய வேலை என்னவென்று கேட்கிறார்? விவசாயம். ஆமா, உண்மையாக சொல்றீங்க. உண்மையாக அண்ணா, நான் எப்போது கேட்கும் போது விவசாய வேலை தான் சொல்றீங்க. ஆனா நீ செய்யக்கூடிய வேலை நான் பார்த்தே ஆகணும். ஐயோ, அதை பார்க்கவே கூடாது. பார்த்தேன்னு வச்சுக்க உன் கண்ணுல தண்ணி வந்துடும். அண்ணன் கஷ்டப்பட வேலையை பார்த்தேன் கண்ணையும் கண்ணில் வெடித்துவிடும். ஆமா ஆமா அண்ணா, எப்படி வாண்டி ஏதோ ஒரு வேலை செய்றீங்க, செய்து இந்த தங்கச்சி நல்ல முறையை காப்பாற்றி வரீங்க. அண்ணா, எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? என்ன ஆசை தெரியுமா? அண்ணா, வருகின்ற வெள்ளிக்கிழமை எங்க கல்விச்சாலை ஆண்டு விழா ஒன்று நடக்கிறது. அடடே, பாடசாலையில் ஆண்டு விழா. அதற்காக அனைத்து பெண்களும் விதவிதமான ஆடை போட்டுக்கிட்டு வருவாங்க. உள்ளே தகவல் இருப்பது ஒரே ஒரு ஆடை தானே. அதற்காக எனக்காக ஒரே ஒரு புத்தகம் ஆடை ஒன்று வாங்கி தர வேண்டும். தங்கா, என்னுடைய உடல் பொருள் ஆவணத்தை மீதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க நீ எதை கேட்டாலும் வாங்கி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். ஆமா, அண்ணா வேணும்னு கேட்கிறேன். அது என்னன்னு எனக்கு உடனே சொல்லணும். என்னமா கேட்க போற? சொல்றேன். அண்ணா, ஆமா, இது என்னடா? இதுவா? இது முத்துமணி. இது பவளமணி. ஆமா, இது வைரமணி. அண்ணா, கேட்டதற்கு மூன்றும் முத்துமணி, பவளமணி, வைரமணி சொல்லிட்டீங்க. ஆமா, இன்னொன்னு கேட்க போறான்னு சொல்லிட்டு என்ன கேட்க போறேன்? நிச்சயமாக. அண்ணா, அப்படின்னா இது என்னடா? எனக்கு பசி அதிகமா இருக்குமா? பசி பொறுக்க முடியல. பசி இருக்குது, போய் சாப்பிடலாம். அண்ணா, இதை கேட்க போதலா தங்கா, இப்பது வேண்டாம், முதலில் உணவு இருந்துவோம், பிறகு சொல்கிறேன். இப்படியே காலத்தை கழிச்சு கொண்டே போறீங்க. இது என்னன்னு சொல்லுங்க. இதை பற்றி கூற வேண்டும். இவ்வளவுதானே சொல்றேம்மா, சொல்றேன். இப்ப இல்ல, காலம் வரும், நேரம் வரும், அப்ப சொல்றேம்மா. அண்ணா, இத பாருங்க, கல்விச்சாலை சொல்லும் போதெல்லா கல்விச்சாலை அனைத்து பெண்களும் சிரிக்கிறாங்களா? என்னன்னு கேட்கறாங்க. எனக்கு சொல்லவே என்ன சொல்ல முடியும்? இதை பற்றி சொல்ல வேண்டும். இவ்வளவுதானே சொல்றேன், நேரம் வரும்போது சொல்றேம்மா. ஆமா, அதனால மற்றொரு பள்ளி எனக்காக சொல்றேன். ஐயோ இறைவா, ஒரே தங்க ஒப்பந்தத்தை காப்பாற்றுவதற்காக இந்த பாடலை பிச்சை காப்பாற்ற தாய் தந்தை என் தங்கை காப்பாற்ற இந்த பாண்டு பிச்சைக்கு என் தாயி உங்களால் என்ன உதவி செய்யலாமா? ரெண்டு கட்ட வரத கட்டி வச்சு கட்டி மர கட்டையிலே வேக போரே அப்பாடி போரே ஊரே நான் தூக்கி போ. ரெண்டு கட்ட வரல கட்டி முடிச்சு கட்டில தூங்க மர கட்டையில வேக போரே அப்பாடி போரே ஊத்தீரே நான் தூக்கி போறேன். ரெண்டு கட்ட வரல கட்டி வச்சு மரக்கட்டையிலே வேக போரே அப்பாடி போரே ஊரே நான் தூக்கி போரே. அம்மா, என் தந்தையை காப்பாற்றி இந்த பாடல் பிடிச்சிருக்கீங்க தாயி. அப்பவும் மூச்சு நின்று போனே அம்மா கண்கணிலே கண்ணீர் போலதான். அப்பா
காத்துக்கு தந்த சோகந்தான் அம்மாவுக்கு பொட்டும் இல்லை அம்மாவுக்கு பொட்டும் இல்லை முகம் நீ இல்லாம போட்டதில்லை அப்பா பாரு ஒரு தடவை மேல போட்டாங்க பட்டு புடவை போரே அப்பா நீ போரே நான் தூக்கி போறேன் ரெண்டு கட்ட வரல கட்டி முடிச்சு கட்டில தூங்க மறு கட்டையில வீங்க போரே அப்பா நீ போரே தேரே நான் தூக்கி போறேன் அப்படி கொடுத்த சத்தனானவெல்லாம் உடம்புக்குள்ளே ஒதுங்கி போடுவா அப்பா சுடுகாட்டிலாம் இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சுப்பா எங்கள் அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை கோபம் வந்தா கூட எங்களை திரியதில்லை அப்பா ராஜா வாழ்க வாழ்க உன் மனைவி மகிழ மன்னாசாய போரே அப்பா நீ போரே தேரே நான் தூக்கி போறேன் ரெண்டு கட்ட வரல கட்டி முடிச்சு கட்டில மர கட்டையில வேக போரே அப்பா நீ போரே தேரே நான் தூக்கி போறேன் அம்மா தாயி என்னுடைய தாய் தந்தை இருந்திருந்தால் எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்குமா என் தாய் தந்தை சிறு வயதில் எங்களை விட்டு பிடித்து விட்ட காரணத்தினால் என் தங்கையை காப்பாற்ற முடியாமல் இப்படி பட்சத்தை காப்பாற்ற வருகின்றேனே இறைவா